ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி. அனைவருக்கும் எனதினிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என்ன சிட்டுக்குருவி இருக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டு ஜன்னல் வழியாக சிட்டுக்குருவி ஒன்று உள்ளே வந்துடுச்சுங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு பறந்து போயிடுச்சு. அதுதான் வீடியோ எடுத்தேங்க. என்னோட பொண்ணு அந்த சிட்டுக்குருவி கிட்ட எங்கள் அம்மாவை கொத்து கொத்துன்னு சொல்லிட்டு இருந்தா. அன்னைக்கு கிருத்திகை வந்தது. அன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் இட்லி சட்னி, தேங்காய் இல்லாமல் பொட்டுக்கடலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு சட்னிங்க. கிருத்திகை அமாவாசை போன்ற நாட்களில் இது போல் காலையில் டிஃபனும் இலையிலே கொடுத்துடுவேங்க. என்னோட பொண்ணுக்கும் என்னோட வீட்டுக்காருக்கும் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இது போல் வறுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூட நான் என்னென்ன போட்டுக்கேன்னா, உருளைக்கிழங்கு இது போல் கட் பண்ணி மிளகாய்த்தூள், உப்பு, பெருஞ்சீரகத்தூள், சோம்புத்தூள், அதை தான் பெருஞ்சீரகத்தூள்ன்றேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துட்டா சூப்பராக இருக்குங்க. சாதம் வெந்துட்டுருக்கு. சாம்பாருக்கு எப்போதும் நான் சொல்லியிருக்கேன், பருப்பும் தக்காளியும் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுடுவேன். அதுக்கப்புறம் வெங்காயம், எல்லா காய்கறிகளையும் சேர்த்து மீண்டும் மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு விசில் போடுவேன். அதுக்கப்புறம் புளி தண்ணி விட்டு தாளித்து கொட்டி இறக்கிடுவாங்க. முருங்கைக்காய் கடைசியாக போடணுன்றதுனால இப்போ போட்டு புளி தண்ணிலாம் விட்டு கொதிச்சிட்ருக்குது. ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி கடலை ஊற வச்சுருக்கேன். இதை தான் வேக வச்சு தாளித்து கொடுக்க போகிறேன். சட்னிக்கு வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா வதக்கிட்டுருக்குறேங்க. நான் வானல் ஏன் இவ்வளோ கருப்பு இருக்குன்னா, முன்னாடியே தாளித்து கொட்டி எடுத்துக்கிட்டேன். அதாவது சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கிட்டேன். இதுதான் சட்னிக்கு தாளிப்புக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சுண்டலுக்கும் இது போல் தாளிப்புக்கு முதலே வானலில் வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ சுண்டல் வெந்துட்டுருக்கு குக்கரில். சுண்டல் வெந்த உடனே உப்பு சேர்த்தே வேக வச்சுருக்கேன். இந்த தாளிப்பில் கொட்டிடுவேங்க. வடகம், ஒவ்வொரு நாளும் வடகத்தை இது போல் காய வச்சிட்ருக்கேன். புடிப்பதம் வர இன்னும் ஒரு நாள் போதும். இதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு உண்டை பிடிச்சி மீண்டும் காய வைக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் நான் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்ருக்கேன். போன வீடியோவில் வடகம் எப்படி போடுறதுன்றதை பற்றி சொல்லிட்டேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். கேழ்வரகு, கம்பு மாவு இது போல் அரைச்சி வச்சுருப்பாங்க. ரொம்ப அதிகமாக அரைக்க மாட்டேன், ஒரு அரை கிலோ அரைச்சி வச்சுருப்பேன். இந்த கேழ்வரகு மாவில் காலையில் பால் ஊற்றி கஞ்சி போடுவாங்க. அது இல்லாமல் இட்லி, தோசை மாவு அரைக்கிறப்ப கொஞ்சம் உளுத்த மாவு எடுத்து இந்த மாவோட கேழ்வரகு இல்லைன்னா கம்போட கலந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 3 மணி நேரம் புளிக்க விட்டு தோசை சுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் இதை வச்சுப்பேங்க. அடுத்தது கேழ்வரகில் கூழு செய்வேன். கொஞ்சமாக போட்டு கூழு செய்யலாம், களி செய்யலாம். எப்பொழுதும் எல்லாருக்கும் தெரியும் கேழ்வரகில் புட்டு, அடை, கம்பு அடையும் செய்வாங்க. வெங்காயம், கேரட், குடமிளகா இதெல்லாம் போட்டு மிதமான தீயில் அடை தட்டி எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்குது. செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி. மாவில் சிமிலி கூட செய்வாங்க. கேழ்வரகு கூட கொஞ்சம் வெல்லம் போட்டு அடை தட்டி அதை மிக்சியில் உதுத்து வறுத்த மல்லாட்டை, எள்ளு அதையும் சேர்த்து பொடி பண்ணி உண்டை பிடிச்சா சிமிலி ரெடிங்க. திங்கக்கிழமை லஞ்ச் ப்ரிப்பரேஷனாக உருளைக்கிழங்கு வறுத்துட்ருக்கேங்க. இது போல் ஸ்லைஸ் பண்ணி மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் இது மட்டும் போட்டு தோசைக்கல்லில் முறுமுறுன்னு வறுத்து எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இப்போ வறுத்துட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் மெனு மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல். காலை டிஃபனுக்கு தக்காளி தொக்கு, சப்பாத்திங்க. அதுக்கு தக்காளி தொக்குக்கு தான் இப்போ நான் தக்காளியை வதக்கிட்டுருக்கிறேன். சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் நிறையா போட்டு மோர் குழம்பு வச்சுருக்கிறேன். எப்பொழுதும் நூக்கல், சவ், வெண்டைக்காய், பூசணிக்காய் இல்லைனா காலிஃப்ளவர், ஒரு கல்யாண வீட்டில் காலிஃப்ளவர் போட்டு மோர் குழம்பு வச்சுருந்தாங்க. அதனால் காலிஃப்ளவர் போட்டு கூட மோர் குழம்பு வைப்பேன். இல்லைனா மெதுவடை தட்டி மோர் குழம்பு வைப்பலாம்.
என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் மெது போண்டா கடையில் விற்கும் பாருங்க, அதை கூட சாப்பிட்ற நேரத்துக்கு அதில் ஊற போட்டுட்டு சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். தயிர் விட்டு ரொம்ப கொதிக்க விடாமல் ஒரு கொதி லைட்டாக வந்த உடனே இறக்கிட்டா நல்லாயிருக்குங்க. பொடுகு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால பூண்டை இது போல் நசுக்கி தேங்காய் எண்ணெயில் இது போல் கொட்டி அந்த எண்ணெயை ஆற வச்சு தலையில் தடவிக்கிறாங்க. இது போல் செய்கிறதுனால பொடுகு தொல்லை நீங்குதுங்க. சண்டே அன்னைக்கு காலையில் இட்லி தோசைக்கு போட்டி கறி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு கறிக்கடைக்கு காலையிலே போயிருந்தாங்க. இது போல் எனக்கு போட்டி கொடுத்தாங்க. ஒரு போட்டி 200 ரூபான்னு கொடுத்தாங்க. இந்த போட்டி வாங்கி நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். எப்போதும் போட்டி எடுத்து அம்மா வீட்டுக்கு தான் போயிடுவேன். அவங்க தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. போட்டி வாங்குறப்ப நல்ல போட்டியான்னு பார்த்து வாங்குங்க. நான் ஒரு 2 தடவை ஏமாந்துருக்கேன். போட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மேல் கவர் இருக்குது பாருங்கள், அதை பெரிய பெரிய துண்டாவாக சுண்ணாம்பில் என்னோடய அம்மா ஊற வைப்பாங்க. சில பேர் சுட தண்ணியில் போட்டு எடுக்கிறாங்க. இந்த சுண்ணாம்பில் ஊற வைக்கிறதுக்கு முக்கியமான குறிப்பு, இதில் சுண்ணாம்பில் மண் இருக்கும். அதனால் சுண்ணாம்பை ஃபஸ்ட்டு தண்ணியில் கரைச்சி அந்த மண்ணெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இது போல் ஊற வச்சிடுங்க. இது போல் இந்த மேல் கவரை பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி போட்டு ஊற வச்சிடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா க்ளீனாக எல்லாம் மேல் தோல்லாம் நல்லா வந்துடுது. போட்டியை க்ளீன் பண்ணுறதே பெரிய ப்ராசஸ்ங்க. முக்கியமாக இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஆட்டோட குடல்ன்றதுனால நல்லா கழுவி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். சின்ன வயசில் இதோட குடலில் இந்த தொடப்பக்குச்சியால் திருப்புவோம் இல்லைங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேல் தோலை இது போல் சுண்ணாம்பில் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டு இந்த குடல் எல்லாத்தையுமே திருப்பணுங்க. அதாவது அந்த குடலோட ஹோலுக்கு கொஞ்சம் முன்னாடியே தொடப்பக்குச்சை விட்டு எல்லா குடலையும் திருப்பி எடுத்து நல்லா கழுவி எடுக்கணும். நல்லா ஒரு 10 தடவையாவது கழுவி எடுத்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கறி வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சு கறி குழம்பு வைக்கிற மாதிரி தான் நாங்கள் வைப்போம். சில பேர் கத்திரிக்காய் போடுவாங்க. தையல் மிஷினுக்கு ஆயில் போடுற கேனுக்கு இந்த ஃபெவி கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தீந்துட்டோடனே அந்த கேனை க்ளீன் பண்ணி அதில் இது போல் ஆயில் விட்டு வச்சுக்கிட்டு மிஷினுக்கெல்லாம் போடலாங்க. தைக்கிறதுக்கான துணியை நான் ஒரு கட்டப்பையில் சேகரித்து வச்சுக்குவேன். எல்லாத்தையும் ஒரு நாள் சேர்த்து தச்சு எடுத்துப்பேங்க. இது போல் சனிக்கிழமை அன்றைக்கி ஸ்கூல் ஆஃபீஸ் லீவுன்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எழுந்து இட்லி தோசைக்கு என்ன சைடிஷ் செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னோடய மாடியில் கொடுத்தன இருக்கிற பொண்ணு பருப்பு இல்லாத சாம்பார் செய்யுங்கன்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு 6-7 தக்காளி, 4 வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு 5-6 பூண்டு பல் போட்டு குக்கரில் ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சாம்பார் பொடி தயவுசெய்து மிளகாய் பொடி போட்டுறாதீங்க. சாம்பார் பொடியை இது போல் கரைச்சி வச்சுங்க. ஏதாவது ஒரு பிராண்டட் சாம்பார் பொடி இல்லை வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லை, நல்லா கவனிச்சுக்குங்க. வேக வச்சதை இது போல் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு வானலில் கடுகு தரிசி காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு நம்ம சாம்பார் பொடியும் கரைச்சி வச்ச சாம்பார் பொடியும் உப்பும் சேர்த்துட்டா பருப்பு இல்லாத சாம்பார் ரெடிங்க. உண்மையிலே தோசைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டில் எல்லாருமே எக்ஸ்ட்ராவே ஒரு தோசை சாப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது சூடாக சாப்பிட்றதுக்கு. சனிக்கிழமை அன்னைக்கு மஷ்ரூம், கேரட், பீன்ஸ் போட்டு புலவு மாதிரி பண்ணியிருந்தேங்க. வாரத்தில் ஒரு நாள் வெரைட்டி ரைஸ் பண்ணிவிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.